கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, ஆவியானவரே, உம்முடைய கரங்களிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு சுவாமி, ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களோடு கூட நீ பேச வேண்டும் ஜெபிக்கிறேன். என்னை மறைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் உள்ளவைகள். இயேசு சுவாமி, ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் பிசாசுகளோடு எப்படி டீல் பண்ணி என்ன காரியங்களை செஞ்சு கொண்டு இருந்தார், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு சில காரியங்களை நம்ம கத்துக்கொண்டே ஆகணும். அசுத்தாவிகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகத்துல அசுத்தாவிகளின் கிரியைகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி தெரியும். ஆனா நம்ம அசுத்தாவிகள் சொல்லி நம்ம சில நேரத்தில் நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். அசுத்தாவிகளுடைய கிரியைகளுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு நம்மளை இரிட்டேட் பண்றதும், நம்மளை சோகப்படுத்துறது, நம்மளை வேண்டாத பிரச்சனைக்குள்ள கொண்டு போறது தான் அசுத்தாவிகளுடைய வேலைகள். இதை நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில தான் எனக்கு சில காரியங்களை நான் படிக்கும் போது இதை கண்டிப்பாக நம்ம பேசணும் அப்படி எனக்கு தோணுச்சு. எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நாம பார்க்கலாம். 27வது வசனத்திலிருந்து, அவர் கரையிலிருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவன், வஸ்திரம் தெரியாதவனும், வீட்டிலே தங்காமல் பிரேத கல்லறையில் தங்கினதுமாய் இருந்த அந்த பட்டணத்துக்குள் மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். இதே மாதிரி மனுஷனை நேற்று நான் ரோட்ல பார்த்தேன். நல்ல ஒரு வாலிப பையன், யார் பெத்த பையனோன்னு சொல்லிட்டு போனேன். இப்படியே ஷர்ட் போடல, ட்ரெஸ் சரியா போடல, இங்கெல்லாம் நல்லா கட்டிக்கிட்டு பார்த்தாலே அப்படியே பயங்கர ஒரு கருப்பா பேய் பிடிச்சவன் மாதிரியே இருந்தான். அவன் பண்ணி சிரிச்சுக்கிட்டு அவன் பாட்டி பேசிக்கிட்டு ரோட்ல அவன் போய்கிட்டே இருந்தான். அப்போ எனக்கு இந்த பிசாசு பிடிச்ச மனுஷனுடைய ஞாபகம் தான் வந்தது. ஸோ இவன் அந்த பட்டணத்துக்குள்ள ஒரு மனுஷன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்கர்லிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவை, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தும்படிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன், வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். ஸோ அவன் கூப்பிட்டதே பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவன் கூப்பிட்டதே கண்டபோது இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனேன்னு கூப்பிடுறான். பிசாசுக்கு தெரியுது பாருங்க. ஸோ பிசாசுக்கு நல்லாவே தெரியுது, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே இந்த மாதிரி கூப்பிட்டுருக்கிறான். அந்த அவனுக்குள்ள இருந்த ஆவி எப்படி இயேசுவை ஒரு 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 வார்த்தையினால கூப்பிட வச்சிருக்குது பாருங்க. அந்த பிசாசு கூடு வச்சிருக்குது. ஸோ அநேக நேரங்களில இந்த இயேசுவே தேவனுடைய குமாரனே, இயேசுவே தேவனுடைய குமாரனே என்ற வார்த்தைக்கு அதிக வல்லமை இருக்குது, நிறைய வல்லமை இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போது நம்ம கூப்பிடுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரோடு கூட நம்மளுடைய கனெக்ஷன் நல்லா இருக்கணும். அப்ப நல்லா இருக்கும் போது நம்ம எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த வேதனைகள் வந்தாலும் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும், அதை தாண்டி வர முடியும். கூப்பிட்டுட்டு என்னை வேதனைப்படுத்தாதபடி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். நாங்க இவனுக்குள்ள நல்லா இருக்கிறோம், இவனை நாங்க இப்படியே வச்சிருக்கிறோம், இவனை எதுவும் தெரிஞ்சிக்காதபடி, இவனை நாங்க எந்த காரியத்துக்கும் எந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வழி நடத்தாதபடி இவனை நாங்க பத்திரமா வச்சிருக்கிறோம். அதனால எங்களை தொந்தரப்படுத்தாதீங்க. எப்படி வேண்டிக் கொள்றோம் பாருங்க. வேதனைப்படுத்தாது. ஏன்னா பிசாசுகளுக்கு எப்பவுமே ஒருத்தருக்குள்ள ஒரு பிசாசு இருக்குதுன்னா அவங்களை விட்டு அது போறது ரொம்ப வேதனையா இருக்கும். அதுக்கு வேதனையா இருக்கும். நம்ம பார்த்துருக்கிறோம், நம்ம சபையில பார்த்துருக்கிறோம், பிசாசுகள் ஓட்டும் போது நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு போக பிடிக்காது. ஏன்னா அதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குது, வாழ்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குது. அந்த வாழ்றதுக்கு இடத்த அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்த கொடுத்ததுனாலதான் அந்த பிசாசு அங்க தங்குது. ஸோ இந்த மனுஷன், இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய ஆவி ஆத்மா எல்லாவற்றையும் அந்த பிசாசுக்கு கொடுத்ததுனால அந்த பிசாசுக்கு ஒரு வீடு கிடைச்சிருது. அதை டிஸ்டர்ப் பண்ணும் போது குருவிகளை டிஸ்டர்ப் பண்ண பிடிக்காது, அது கூண்டுகள் பிசாசையும் டிஸ்டர்ப் பண்ண பிடிக்காது. நாய்க்குட்டிங்க குட்டி போட்டிருக்கும் போது அதுங்களை டிஸ்டர்ப் பண்ண பிடிக்காது, பூனைகளுக்கு பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது, இந்த பிசாசுக்கும் பிடிக்காது. ஒருத்தருக்குள்ள இருந்து அதை வெளியில விரட்டுறது சாதாரண விஷயமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ
நம்மளுக்கு தெரியாம நம்ம வீட்லலாம் வந்து யாருக்குள்ள எப்படி எந்த இடங்களில யாருக்குள்ள எப்படி எல்லாம் பிசாசு பூந்துனுங்கிறான் தெரியுமா? ஆனா அவங்க மூலமா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அவங்க மூலமா வேண்டாத காரியங்கள் வந்துகிட்டே இருக்கும். பிசாசுக்கு கீழ்ப்படுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே நேரத்துல இது பிசாசுனுடைய வேலை என்று தெரிஞ்சு ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரே தேவனுடைய குமாரனேன்னு கூப்பிடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு குருடன் நம்ம பார்க்கிறோம்ல எப்பவுமே. இயேசுவே தேவனுடைய குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி கூப்பிட்ட போது ஆண்டு திரும்பி பார்த்து அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. இந்த இடத்துல பிசாசே கூப்பிடுது. இயேசுவே தேவனுடைய குமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? பிசாசு ஆண்டவர்ட்ட கேள்வி கேக்குது பாருங்க. சோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, ஆண்டவரே எந்த இடத்துல பிசாசு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான்? நம்ம மைண்டுக்குள்ளயா, இருதயத்துக்குள்ளயா, நம்மளுடைய நம்மளுடைய ஆவிக்குள்ளயா, நம்மளுடைய வீட்டுக்குள்ளயா, எப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான்? நம்ம யோசிக்கணும். இதை கண்டிப்பா யோசிக்கணும். வீட்டுக்குள்ள ஒரு குழப்பம் வருது, வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, நம்ம மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா எங்கேயோ நம்ம இடம் கொடுத்ததுனால தான் பிசாசு வந்து நமக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்மள கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வேண்டாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய காரியங்களை செய்வான் பிசாசு. இதை நீங்க தெரிஞ்சுக்கலனாக்கா பிசாசை நீங்க என்டர்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பிசாசு பைபிள் படிக்க விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான், பிசாசு ஆலயத்துக்கு போக விட மாட்டான், நம்மள எதையுமே செய்ய விட மாட்டான் பிசாசு. அதான் பிசாசு. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், பர்மிஷன் கேட்கிறான். எனக்கும் உமக்கும் என்ன? நீங்க பாட்டுன்னு உங்க அற்புதத்தை செஞ்சுக்கிட்டே போங்க, என்னையே தொந்தரவு பண்றீங்க, என்னை தொந்தரவு படுத்தாதீங்க. பிசாசு ஆண்டவர்கிட்டே பர்மிஷன் கேட்கிறான். என்னை தொந்தரவு படுத்தாதீங்க, என்னை தொந்தரவு படுத்தாதீங்க. நமக்கு தெரியாமலே நம்மள தொல்லை கொடுத்துட்டு இருக்கிற பிசாசு ஆண்டவர்கிட்ட சொல்லும், எனக்கு டைம் கொடுங்க, இவங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன், இவங்களை இரிட்டேட் பண்றேன், இவங்களை வந்து குழப்பத்துக்குள்ள கொண்டு போறேன், இவங்களை பிரச்சனைக்குள்ள கொண்டு போறேன், என்னை தொந்தரப்படுத்தாதீங்க. கண்டிப்பா கேட்கும் பிசாசு. பிசாசு ஆண்டவர்கிட்ட பேசும், எனக்கு டைம் கொடுங்க, நான் விட்டு போக மாட்டேன். அதுக்கு தான் எப்பவுமே சபையில நம்ம சொல்லுவோம், ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க. இப்படி அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது அடுத்து வர காரியங்கள் என்னன்னாக்கா, வியாதிகள், வியாதிகள், விக்கனங்கள், வேண்டாத குழப்பங்கள், வேண்டாத பண பிரச்சனைகள், வேண்டாத காரியங்கள் மனசை போட்டு குழப்பி ஆலயத்துக்குள்ள கையில காலை வச்சாதான் அந்த பிசாசுக்கு நடுங்குவான். நிறைய நேரங்களில நல்லா யோசிங்க, இந்த மாதிரி காரியங்களுக்கு நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி காரியங்களை நான் எப்படி விட்டு கொடுக்குறேன், இந்த மாதிரி காரியங்களை நான் எப்படி ஜெயிக்கிறேன், எனக்குள்ள இப்படிப்பட்ட பிசாசுகள் வந்து கிரியை செய்யும் போது நான் எந்த அளவுக்கு இதை நான் ஜெயிக்கிறேன். ரொம்ப முக்கியமான காரியம், ரொம்ப முக்கியமான காரியம். அப்படியே பார்க்கலாம். மகா சத்தத்தோடு சொன்னான் 29, அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அப்படி சொன்னான். சோ ஆண்டவர் அவனை பார்த்த உடனே என்ன கட்டளையிடுறாரு? அசுத்தாவியே அவனை விட்டு விலகி போ. இந்த 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 ரெண்டு வார்த்தைகளுக்கு ரொம்ப அதிகாரம் உண்டு. ஒன்று வந்து தேவனே, உன்னதமான தேவனே, தேவனுடைய குமாரனே, இயேசுவே தேவனுடைய குமாரனே. ரெண்டாவது வந்து அந்த அசுத்தாவி விட்டு விலகும்படி இயேசு கட்டளை இட்டார். இயேசு கட்டளை கொடுக்கிறாரு. ஏன் நீங்களும் நானும் கட்டளை கொடுக்க கூடாது? பிரச்சனைகளுக்கு பார்த்து கட்டளை கொடுங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை ஏன் தலைமையில ஏறி போறதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு கூட ஒழுங்கா இருக்கணும். பைபிள் வாசிக்காம ஜெபம் பண்ணாம ஆலயத்துக்கு வராம இந்த வார்த்தைலாம் செல்லாது. அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். இந்த வார்த்தைலாம் செல்லாது. நீ எவ்வளவு பிசாசு ஓட்டினாலும் அது உன்னை மதிக்காது, உன் வார்த்தையை மதிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் வார்த்தையை மதிச்சு அதை உன்னை விட்டு ஓடிடும் நினைக்காதீங்க. நோ, அது ஓடாது, கண்டிப்பா ஓடாது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவனை விட்டு விலகி போ. ஏன்னா ஆண்டவருக்கு அந்த உரிமை இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருனாக்கா அந்த உரிமை எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. நம்ம விரட்ட வேணும் எல்லா பிசாசுகளையும். ஆனா நான் ஆண்டவருக்குள்ள சரியா இருக்கிறேனான்றத ரொம்ப ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. நான் ஆண்டவருக்குள்ள சரியாக இருக்கிறேனாக்கா இந்த பிசாசுகள் விரட்டும் போது அது கண்டிப்பா அது திரும்பி வந்து நம்மளை சோதிக்காது. கட்டளையிடும்படி கட்டளையிட்டபடினால் அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டு இருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினாலே வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். பாருங்க எப்படி அவனுடைய அட்டகாசம் எப்படி இருந்ததுன்னா, ஜனங்க அவனை கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க, சங்கிலினால விலங்குகளினால பயங்கரமா கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. காவல் பண்ணப்பட்டிருந்தும் சங்கிலினால விலங்குகளினால. சில நேரத்துல
நம்ம ரியலா நம்மளுடைய சங்கிலினால விலங்குகளினாலும் நம்ம கட்டப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா ஒருத்தருடைய சொல்லால கட்டப்பட்டிருப்போம், ஒருத்தருடைய வார்த்தைகளால கட்டப்பட்டிருப்போம், ஒருத்தருடைய வார்த்தைகள் நம்மளை ஜெபிக்க விடாம பண்ணும், ஒருத்தருடைய கிரியைகள் நம்மளை ஜெபிக்க விடாமல் பண்ணும். இப்படி நம்ம கட்டி போடப்பட்டு இருக்கிறோம். நம்மளால துரத்த முடியாது. நல்லாவே தெரியும். பிசாசு சோதிக்கிறான், பிசாசு வீட்டுக்குள்ள வந்திருக்கிறா, ஏன் இந்த சோதனை, இதை ஜெயிச்சு வரணும், என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சும் ஆண்டவர் விரட்டினபடி நம்ம அந்த அசுத்தாவியை நம்ம என்ன பண்ண மாட்டோம், விரட்ட மாட்டோம். அது சங்கலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டுகிறது. அதை முறியடிக்கிறதுக்கு நீ கிறிஸ்துவோடு கூட ஒரு கனெக்ஷன்ல இருந்தாதான் நீ முறியடிக்க முடியும். இல்லனா வீட்டுக்குள்ள வந்திருக்கிற பிசாசுகளை நீ முறியடிக்கவே முடியாது. ஆண்டவர் கூட நம்மளுடைய கனெக்ஷன் நல்லா இருந்தாதான் நம்ம முறியடிக்க முடியும். ஆண்டவருக்கு ஒருத்தரும் பத்தி நல்லாவே தெரியும். நான் எப்படி இருக்கிறேன், ஒருத்தர் எனக்குள்ள எப்படி இருக்கிறாங்க, என்ன நேசிக்கிறாங்களா, என்ன ஜெபம் பண்றாங்களா, அவங்க வேதம் வாசிக்கிறாங்களா, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்மளுக்கு அந்த உரிமையை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ விரட்டுன்னு சொல்லிட்டு 30வது வசனம், இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். லேகியோன், அவன் பேர் என்ன சொல்றான், அநேக பிசாசுகள் அவனுக்குள்ள இருந்தது. எப்பவுமே நிறைய நேரங்களில அசுத்தாவிகள் வந்திருக்கிறதையும் பிசாசுகள் கிரியை செய்யறதும் நம்ம உணரவே மாட்டோம். ஆனா யாரை நம்ம சத்ருவா பார்ப்போம்னாக்கா, யார் நம்ம கூட சண்டை போடுறாங்களோ, யார் நம்மளை திட்டுறாங்களோ, யாருக்கும் சண்டை வருதோ அவங்கள சத்ருவாவே பார்த்துட்டு இருப்போம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அசுத்தாவிகள், அநேக அசுத்தாவிகள், ஒரு அசுத்தாவிக்கு இடம் கொடுத்தாலே அநேக அசுத்தாவிகள் வந்துடும், சப்போர்ட் பண்ணும் ஒரு அசுத்தாவிக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. வீட்டுக்குள்ள அசுத்தாவி வருது, வீட்டுக்குள்ள கோபம் வருது, வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது, வீட்டுக்குள்ள வேண்டாத காரியங்கள் நடக்குதுன்னா ஒரு அசுத்தாவி இல்ல, அநேக அசுத்தாவிகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு கிரியை செஞ்சுட்டே இருக்கும். அதுக்கு வேண்டிய ஒரு பெரிய மருந்தே ஜபம் தான், வேற எதுவுமே கிடையாது. அந்த ஜபம் இருந்தாலே அந்த அசுத்தாவி உன்னை சோதிக்காது. ஆண்டவர் எப்படின்னாக்கா, நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம்னாக்கா, ஆண்டவருக்குள்ள நம்ம ஜெபிக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குதுனாக்கா, ஆண்டவர் எப்படின்னா எப்படியாச்சும் நம்மளை காப்பாத்தி விட்டுருவார். எந்த சூழ்நிலையாச்சும் நம்மளை ஜெபிக்க வச்சு, நம்மளை என்ன பண்ணுவாரு, நம்மளை பைபிள் வாசிக்க வச்சு நம்மளை காப்பாத்தி விடுவார் ஆண்டவர். அவர் வருவாரு. ஆனா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத நம்ம ஜென்மங்களா இருக்கிறோம்னாக்கா நிச்சயம் அவர் வரவே முடியாது. அந்த அசுத்தாவிகள் கிரியை செஞ்சுட்டே தான் இருக்கும். சோ நீங்க ஒருவேளை ஒருத்தரும் உங்க வீட்டுக்குள்ள யோசித்து பாருங்க, எங்க வீட்டுக்குள்ள அசுத்தாவி வரவே வராதுன்னு சொல்லவே முடியாது. எந்த இடத்துல ஜபங்கள் குறைவோ, எந்த இடத்துல வேத வாசிப்பு குறைவோ, எந்த இடத்துல நம்ம சரியா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோமோ, கண்டிப்பா பிசாசுகள் சோதிக்கும், வியாதிகளை கொண்டு வரும், விக்கனங்களை கொண்டு வரும், கட்டி போட்டு வைக்கும். நம்மளை எல்லா சூழ்நிலையும் வச்சு கட்டி போட்டு வைக்கும். எல்லா சூழ்நிலையும் பிசாசுக்கு நல்லாவே தெரியும். சோ தங்களை பாதாளத்தில் போக கட்டளை இடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. எப்படி பாருங்க, ஆண்டவர்கிட்ட இது 2வது காரியமா கேக்குது. நீர் எங்களையும் உமக்கும் எனக்கும் என்ன, நீர் எங்களை துரத்த வேண்டாம். இந்த இடத்துல பாருங்க சொல்லுதுங்க, எங்களை பாதாளத்துல போகிறதுக்கு கட்டளை இடாதீங்க. நான் நிறைய நேரங்களில் ஜெபித்து இருக்கிறேன். அது மாதிரி பாதாளத்துல கட்டளை இடுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லும் போது, பாதாளத்துக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்ல பிசாசுகளை நான் பார்த்திருக்கிறேன். பாதாளத்துக்கு எங்களை அனுப்பாதீங்க, ஏன்னா ஒன்ஸ் அவங்க பாதாளத்துக்கு போயிடுச்சுனாக்கா திருப்பி வர்றது கஷ்டம். அதனால பாதாளத்துல கட்டி போடுகிறேன். ஆண்டவருக்குள்ள ஸ்திரமா இருக்கிறோம்னாக்கா, ஆண்டவருக்குள்ள நம்ம வல்லமையா இருக்கிறோம்னாக்கா, இந்த பிசாசுகள் நம்மளுடைய பேச்சுக்கு அடங்கும். ஆண்டவருக்குள்ள சரியில்லைனாக்கா அநேக பிசாசுகள் வரும். ஒரு பிரச்சனை போயிட்டு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஆனா நீங்க பிசாசுகளை ஜெயிக்கிறீங்கனாக்கா கண்டிப்பா கர்த்தருடைய சமாதானத்தை நம்ம உணர்வோம். ஆமென். சோ பாதாளத்துல கட்டளை எடுத்துக்க அது பயப்படுது. சோ ஆக மொத்தத்துல நம்ம வணங்குற இயேசு கிறிஸ்துவ அந்த பிசாசுகள் பயப்படுதுன்றது ஒரு பெரிய ஆதாரத்தோடு நம்ம இங்க பாக்குறோம். பிசாசுகள் நடுங்கும், பயப்படும். நீங்க பிசாசுக்கு பயப்படக்கூடாது. நடுராத்திரில ஏஞ்சி ஐயோ அங்க பிசாசு இருக்குது, இங்க பிசாசு இருக்குது, ஐயோ அங்க பாக்குது இங்க பாக்குது, நோ 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 நோ. அந்த பிசாசுக்கு பயந்தா அதுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆயிடும். ஆமா, பிசாசுகள் பயப்படுது, பிசாசுகளுக்கு தெரியுது நம்ம பயப்படுறோம் சொல்லிட்டு. ஆனா பிசாசுகளுக்கு நீ பயப்படாம இருக்கும் போது கண்டிப்பா அந்த பிசாசுகளுக்கு தெரியும் நீ யாருன்னு சொல்லிட்டு.
நான் நிறைய நேரங்களில் நைட்டு 1 மணி 2 மணியாக இருந்தால் கூட கதவை மெதுவாக திறந்து போய் நாய்களை அதட்டிட்டு வருவேன். ஏய் அமைதியாக இருங்க. குலைச்சிக்கிட்டே இருக்கும். எப்படியோ ஒரு 3:30 மணி 4 மணி வரைக்கும் குலைச்சிக்கிட்டே இருக்காங்க. மெதுவாக திறந்து போய் ஏய் வாய் மூடு, அது அமைதியாக இரு அப்படின்னு அதட்டிட்டு வருவேன். அடங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைலன்ஸ் வரும். ஏன்னா அந்த பிசாசுகள் ஓடும். அந்த பிசாசுகளை பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் தான் அதுக்கு உலாவி கொண்டிருக்கிற நேரம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, வீட்டுக்கு வெளியில பிசாசு இருக்குதா, வீட்டுக்குள்ள பிசாசு இருக்குதா? கேள்வி நம்பர் 1. நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்தெந்த விதத்துல பிசாசுகள் வருது, எப்படியெல்லாம் வருது பிசாசுகள். பிசாசே இல்ல பாஸ்டர் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. எப்படியாச்சும் அந்த பிசாசு உன்னை இரிட்டேட் பண்றதுக்கு உன்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் நம்ம மேல கண்ணை வச்சு கவனிக்கிறாரோ இல்லையோ, பிசாசு ரொம்ப கவனிப்பான். ரொம்ப உன்னை எங்க தூக்கி போடலாம், உன்னை எங்க அவமானப்படுத்தலாம், உன்னை எங்க ஒண்ணு இல்லாம ஆக்கலாம், எங்க எந்த இடம் எப்படி ஏதாவது ஒரு நல்ல இடம் இருக்குதா உன்னை தூக்கி போட்டு அதெல்லாம் பண்ணிடலாம். அதுக்குதான் நம்மளுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை இழக்கவே கூடாது. இழக்கவே கூடாது. அந்த பரிசுத்த ஆவியை நம்ம இழக்கும் போதுதான் பிசாசுக்கு ஒரே குஷி ஆயிடும். அந்த அது அது பாருங்க, பாதாளத்துல கட்டளை இடாதபடிக்கு அவைகள் வேண்டிக் கொண்டன. வேண்டிக்குது, ஆண்டவர்கிட்ட போயிட்டு வேண்டிக்குது, ஆண்டவரே எங்களை அனுப்பாதீங்க இயேசுவே. ஏன்னா அந்த இயேசு என்ற நாமத்துக்கு, இயேசுக்கு எல்லா அதிகாரம் உண்டுன்னு சொல்லிட்டு பிசாசுக்கு தெரியுது. இவரை நான் கொண்டு போய் மலை மேல கூட நான் நிறுத்தி வச்சு பார்த்தேன், இந்த உலகத்தையே உனக்கு தர, நீ என் காலில் விடலாம் சொல்லி பார்த்தேன், அதுக்கே இவர் பயப்படலையே. 40 நாள் உபவாசம் இருக்கும் போது இவரை கேட்டேன், இந்த கல்லெல்லாம் நான் அப்பங்கள் ஆகும்படி நான் செய்யறேன், அதனால நான் உமக்கு சாப்பாடெல்லாம் தரேன் அப்படிலாம் சொன்னப்போ கூட இவர் பயப்படலையே. அதே இயேசு தானே இங்கேயும் வந்திருக்கிறாரு, அந்த இயேசு தானே இங்க நிற்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த இயேசு, அந்த இயேசுவை என் வாழ்க்கையில நான் எப்படி உபயோகப்படுத்திக்கிறேன், எப்படி உபயோகப்படுத்திக்கிறேன். மைண்டுக்குள்ள கிரியை செய்வான் பிசாசு, கண்ணுல கிரியை செய்வான் பிசாசு, உன் இருதயத்துல கிரியை செய்வான் பிசாசு. வெளியில பக்தியா இருக்கிற மாதிரி தான் தோணும், ஆனா மைண்டுக்குள்ள ஃபுல்லா பாத்தீங்களா பிசாசு அப்படியே அந்த சிலந்தி பூச்சி எப்படி அது கட்டும், அதோடைய அதோடைய என்ன சொல்லுவாங்க, அது கூட எப்படி கட்டும், அந்த மாதிரி கட்டி வைப்பான் நம்மளுடைய மனசுல. ஒரு மூளையில இருந்து இங்க இழுப்பான், இங்க இழுத்து வச்சிருப்பான், இங்க இழுத்து வச்சிருப்பான், இங்க இழுத்து வச்சிருப்பான், இங்க இழுத்து வச்சிருப்பான், அது மாதிரி கூடு கட்டி வைப்பான். பிசாசுக்கு எல்லா டெக்னிக்கும் தெரியும். நம்ம ரொம்ப ஒரு மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறோம்னாக்கா ஆண்டவர்கிட்ட சரண் அடைஞ்சிருங்க. ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்துல கொடுக்குறேன், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிசாசு எந்தெந்த தோற்றத்துல வருவான்? முக்கியமா பிள்ளைகள் மூலமா வருவான், முக்கியமா மனைவி மூலமா வருவான், முக்கியமா புருஷன் மூலமா, பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா எங்கன்னா போயிட்டு நீங்க கறி பூசிட்டு வருவீங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல. அது ஆண்டவர் உணர்த்துவார். நல்லா புரிஞ்சுக்கங்க, எதனா ஒரு இடத்துல எங்கேயாச்சும் உதவி செஞ்சுட்டு எதையாச்சும் பண்ணிட்டு நல்லா திட்டு வாங்கிட்டு வருவீங்க. என்னத்த கவனிச்சாங்க, என்னத்த பண்ணாங்க, என்னத்த செஞ்சாங்க, என்னத்த அவங்களுக்கு நம்ம கொடுத்தாங்க. கண்டிப்பா பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை கிரியேட் பண்றதுக்கு தான் அவன் இருக்கிறான். சோ அது அந்த 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 இயேசுக்கு மட்டுமே அந்த பிசாசு அங்க நடுங்குது, அந்த இயேசுக்கு மட்டுமே. எந்த எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம உடனே கூப்பிடுகிற ஒரு காரியம் இயேசுவே உன்னதமான தேவனே, தாவீதின் குமாரனே. நீங்க கூப்பிடும் போது கண்டிப்பா ஆண்டவர் நம்மளுக்கு கேட்கிற தேவனா இருக்கிற. அவ்விடத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகள் உத்தரவு கொடுத்தார். எப்படி பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. அந்த அந்த இடத்துல பன்றிகளுக்கு சுத்தி பாக்குது, யாருக்குள்ள போனோம்னு சொல்லி எங்களுக்கு கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்க. பிசாசு ஜம்ப் பண்ணுவான். நம்ம பார்த்துருக்கிறோம், நம்ம ஆலயத்துல பார்த்துருக்கிறோம். அங்க பிசாசு ஓட்டுறோம், இங்க இருந்து அதே பிசாசு இன்னொருத்தர் மேல ஜம்ப் பண்ணுது. ஜம்ப் பண்ணிட்டு சொல்லுது, அவங்க ரொம்ப வீக்கா இருந்தாங்க, அதனால அவங்கள பிடிச்சுக்கிட்டேன். ஹலோ, நம்ம இத கண்ணால நம்ம ஆலயத்துல பார்த்துருக்கிறோம். அவங்க வீக்கா இருக்கிறாங்க, அதனால நான் பிடிச்சுக்கிட்டேன் அவங்கள. சோ இந்த நேரத்துல கேட்கிற கேள்வி, ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் வீக்கா இருக்கிறேனா, ஸ்ட்ராங்கா இருக்கிறேனா, எப்படி இருக்கிறேன்? எல்லாமே ஒரே நேரத்துல நல்லா ஆயிடும், நல்லா நடந்துரும், நல்லா முடிஞ்சிடும், நல்லா போயிடும்.
நினைக்கவே முடியாது. நீ ஆண்டவருக்குள்ள இருந்தா மட்டுமே நம்ம நினைக்க முடியும். சோ அதுங்க பன்றிகளுக்குள்ள போனோம்னு சொல்லிட்டு கட்டளை கேக்குதுங்க, அதுங்க உத்தரவு கேக்குதுங்க. ஆண்டவர் அந்த உத்தரவை கொடுக்கிறாரு. ஏன்னா இன்னொருத்தரை போய் பிடிக்காம, இன்னொருத்தரை போய் தொந்தரவு பண்ணாம அது உத்தரவு கேக்குது. இந்த உத்தரவை அதாவது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். வீட்டுக்கு வரவங்க எல்லாம் பேய் பிடிச்சிட்டு வரவங்களா, பேய் பிடிக்காம வராங்களா? பிசாசு அவங்களுக்குள்ள இருக்குதா, அவங்களுக்குள்ள இல்லையா? பூத கண்ணாடி வச்சு பாக்குறீங்களா, இல்ல உங்க கண்ணாடியை போட்டு பாக்குறீங்களா, உங்க கண்ணால பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ள வருகிற ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு நபர்களும், ஒவ்வொரு சொந்த பந்தங்களும் எப்படி வராங்க? நல்லா வராங்களா? ஆவிக்குரிய ஜீவித்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே வராங்களா? இல்ல சினிமா கதை பேசிக்கிட்டு போறாங்களா? இல்ல ஊர் கதை பேசிக்கிட்டு போறாங்களா? இல்ல வம்பு கதை பேசிக்கிட்டு போறாங்களா? பிசாசு பிடிச்சிருக்குதா அவங்களுக்கு? பிசாசு பிடிக்கலையா? உனக்கு எப்படி தெரியும்? நீ ஆண்டவருக்குள்ள இருந்தா தான் தெரியும். நீ ஆண்டவருக்குள்ள இல்லைன்னா தெரியாது. அது உன்னையும் உன் பிள்ளைகளையும் தான் அட்டாக் பண்ணிட்டு போகும். ஆமென். ஒத்துக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா புரியாது. இல்லைன்னா புரியாது. நீ எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்டர்டைன் பண்ணி நிப்ப. நான் எப்படி பார்ப்பேன்னா, ஐயோ இந்த பிசாசுக்கா சோத்த போட்டு அனுப்புனேன் அப்படின்னு பார்ப்பேன். ஹலோ, தெரியுதா? தெரியாது நம்மளுக்கு சில நேரத்துல யாருன்னு தெரியாது. எல்லாமே நல்லவங்க தான். அவங்களுக்குள்ள எத்தனை எத்தனை அசுத்தாவிகள் இருக்குது? எப்படி இருக்குது? எத்தனை அசுத்தாவிகளை உங்க வீட்டுக்குள்ள கூட்டு விட்டுட்டு போறாங்க? எத்தனை சாபங்களை உங்க வீட்டுக்குள்ள விட்டுட்டு போறாங்க தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஏன்னா அவங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்களா? அவங்க ஜெபிக்கிறத நீங்க பாத்தீங்களா? அவங்க பைபிள் வாசிக்கிறத நீங்க பாத்தீங்களா? ஆண்டவரை அறியாதவங்க உன் வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் உனக்குள்ள ஒரு பிசாசு ஆடும். உன்னை ஆட வைக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆண்டவர் அறியாதவங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. சில நேரங்களில் ஆண்டவர் அறியாதவங்க கிட்டவே வரமாட்டாங்க. கிட்டவே வரமாட்டாங்க. அவங்களுக்கு எரியும். நம்மளை பார்த்தாலே எரியும். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பே பிடிக்காது. நம்ம கூட பழகுறதே பிடிக்காது. நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் ஒருத்தரை அறிஞ்சிக்க முடியும், கண்டுக்க முடியும். ஆண்டவர் அறியாதவங்களுக்கு புரியாது. இவ்வளோத்தையும் கேட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் அறியாதவங்க கூட தான் பழகிட்டே இருப்போம். ஆண்டவர் அறியாதவங்க கூட தான் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஜெபிக்கிறவங்க கூட பேசுறது போர் அடிக்கும் இல்ல? ஜெபிக்கிறவங்க கூட பழகுறது வேஸ்டா தெரியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்துல குட் ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்வேஸ் குட். ரொம்ப தேவை. ஒருத்தர் யாரு கூட எப்படி பழகுறோம்? யாருக்குள்ள அசுத்தாவி இல்ல, யாருக்குள்ள அசுத்தாவி இருக்குது உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான காரியங்கள் போய் கொண்டிருக்கும். தெரியாது, என்னன்னே புரியாது. அவ்வளவும் அசுத்தாவிங்க, அவ்வளவும் அசுத்தாவிங்க. அந்த அசுத்தாவிகள் வீட்டுக்குள்ள புகுந்து எல்லா கிரியை செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு கிளம்பும் போது நீ நிம்மதியா வீட்டுல போய் படுக்க முடியுதா? தூங்க முடியுதா? எல்லாத்தையும் செய்ய முடியுதா? சமாதானமா இருக்க முடியுதா? நோ, இருக்க முடியாது. ஏன்னா சாத்தானுக்கு அதுதான் வேணும். நீ சமாதானமா இருக்கக்கூடாது, அதான் வேணும். நீ சமாதானமா இருந்தீனாக்கா எனக்கு அது பிடிக்காது. நீ சமாதானமா இருக்கக்கூடாது. சாத்தானுக்கு அதான் வேணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல ஆண்டவர் டீல் பண்ணுகிற விதம் அசுத்தாவிகளோடு கூட. அசுத்தாவியுடைய டிமாண்ட் என்ன? அசுத்தாவி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது? நான் என்னைக்குமே எடுக்காத ஒரு டாபிக் இது எடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னாக்கா கண்டிப்பா இதை நம்ம தெரிஞ்சுக்கலனாக்கா அசுத்தாவிகள் நம்ம தலை மேல ஏறி உக்காந்துட்டு நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டு, நம்மளை கோபப்படுத்திட்டு, நம்மளை தூக்கி போட்டுட்டு, நம்மளை பத்தி பேசிட்டு கடைசியில் நம்ம கூட சண்டை போட்டுட்டு போயிடும். சண்டை போட்டு போவோம். அதான் அசுத்தாவி. கோச்சுக்கிட்டு போவோம். போற மாதிரி போயிட்டு 2 நாள் கழிச்சு சண்டை போடும். போற மாதிரி போயிட்டு 1 வாரம் கழிச்சு சண்டை போடும். அதான் அசுத்தாவி. அடப்பாவி, இந்த ஆவியை நான் வீட்டுல உட்கார வச்சிருந்தேன். ஆமா, இந்த ஆவியை தான் வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருந்தேன். நல்லா புரிஞ்சுக்கங்க.
ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடலன்னா அவர் தான். உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்குதா? அது யாரு வந்தாலும் அவங்க முன்னாடி குடும்ப ஜெபம் நடத்தி தான் ஆகணும். யாருக்குள்ள எத்தனை அசுத்தாவிகள் எப்படி இருக்குது, என்ன பண்ணுது, ஒன்னும் தெரியாது. ஆனா எல்லாரையும் கூப்பிட்டுக்க வேண்டியது, எல்லாரையும் சேர்த்துக்க வேண்டியது, எல்லாரு கூடயும் பழக வேண்டியது, எல்லாரு கூடயும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஒத்துழைப்போம், நல்லா போவோம் எல்லாமே. ஆனா என்னடா அது முன்னாடி போற மாதிரி இருக்குது போலையே, முன்னாடி போற மாதிரி இது போலையே, முன்னாடி போற இல்லையே, போக முடியாது. அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறோம்ல, அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறான். நீ ஜெபிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு மீட்டிங் வந்த மாதிரி தான் இருக்கும். எத்தனை அசுத்தாவிகள் உள்ள வராம வெளியில நின்று இருக்குது தெரியாது. நீ போகும்போது உன் கூட கை பிடிச்சிக்கின்னு வரும். ஹலோ, கை கோத்துக்கிட்டே வந்துடும், உனக்கு தெரியாது. வெளில போனோம்னு நம்ம ரூபமே மாறிடும், எல்லாமே மாறிடும். இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆண்டுடைய வசனத்தை கேட்கிற வரைக்கும் நடுங்கங்கள், பிசாசுகள் நடுங்கங்கள். ஓகே, அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டு போனது. எப்படியோ மாண்டு போச்சா இல்லையா? எப்படியோ மாண்டு போச்சா இல்லையா? பன்றிகளுக்குள்ள அனுப்பாதன்னு கேட்டுச்சு, பாதாளத்துல அனுப்பாதன்னு பன்றிகளுக்குள்ள அனுப்புங்க, பாதாளத்துல அனுப்பாதீங்கன்னு கேட்டுச்சு. இப்ப பன்றிகள் கூட்டம்லாம் பிசாசு பிடிச்சி செத்து போச்சு. அப்ப எப்படி? பிசாசு பிடிச்சி செத்து போச்சு இந்த பன்றிகள் கூட்டம்லாம், மாண்டு போச்சு. அப்ப அந்த ஆவிகள்லாம் அங்கதான் சுத்திட்டே இருக்கும், அங்கதான் இருக்கும். ரோட்ல போறோம்ல, ஆக்சிடென்ட் ஆகுதுல, அங்க என்ன போடுறா? ஆக்சிடென்ட் ஆகிற இடத்துல ஆக்சிடென்ட் ஜோன், ஆபத்து நடக்கும் இடம், அப்படி போட்டுறான். போறதுக்கு முன்னாடியே போட்டுறான். ஏன்? அங்க அசுத்தாவி இருக்குதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஆபத்தான இடமும் அசுத்தாவி இருக்கிற இடம். ஆமென், அல்லேலூயா. கண்டிப்பா ஒவ்வொரு ஆபத்தான இடமும் நீங்க புரிஞ்சுக்கலனாக்கா அடுத்த அடி நம்ம எடுத்து வைக்க முடியாது. ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம். வீட்டுக்கு போனோன்னு ஏதோ ஒரு ஆவிகள் அழுத்துட்டே இருக்கும். உட்காருங்க, முட்டி போடுங்க, முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜெபிக்க 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 வீட்டில் இருக்கிற ஆவிகள்லாம் ஓடட்டும். அந்த ஆவிகள்லாம் வெளியில தான் இருக்கும், உள்ள வர முடியாது. உள்ள அலோவ் பண்ணாதீங்க, சொல்லாதீங்க, பாஸ்டர் நான் ஜோம் பண்றேன், ஆனா வீட்டில் எல்லாரையும் நான் சேர்த்துப்பேன், எல்லாரும் வருவாங்க, ஆண்டவர் அறியாதவங்களா வந்துட்டே இருப்பாங்க, நோ ப்ராப்ளம், நான் ஜெபிக்கிறேனாக்கா உனக்கு தெரியாமல், உனக்கே தெரியாமல் உன்னை எரிச்சல் அட வைக்கும், உன்னை கோபப்படுத்த வைக்கும், உன்னை இரிட்டேட் பண்ணும், வீட்டுக்குள்ள சண்டையை கொண்டு வரும், எல்லாத்தையும் கொண்டு வரும், எல்லாத்தையும் கொண்டு வரும். ஏன்னா பிசாசுகள் வீட்டுக்குள்ள வந்து அதுங்களுக்கு அமக்கலம் பண்ணணுமா ஆசை. அதனால நல்லா ஜெபம் பண்ண நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா அந்த பிசாசுகள் உங்க கூட வரவே வராது. நான் நல்லா உணர்வேன், நிறைய நேரங்கள்ல விடுவேன். இது எதையோ எங்கேயோ இருந்து வந்திருக்குது இந்த பிசாசு, எங்கேயோ இருந்து வந்திருக்குது இந்த பிசாசு. யாருக்கு இன்னைக்கு கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாருன்னு தெரியல, யாருக்கோ பேசிட்டு இருக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கங்க. ஆண்டவரே, எங்க வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் ஏதோ பன்றி கூட்டங்கள் வந்திருக்குது, அது மாண்டு போகணும். ஏதோ ஆண்டவரே உம் அறியாத ஒரு பன்றி கூட்டங்கள் உட்காந்துக்கு இருக்குது, அது தெரியாமல் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, அது மாண்டு போகணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க, சத்தமா பைபிள் வசனம் போட்டு விடுங்க. அந்த பன்றி கூட்டங்கள், அந்த பிசாசு பிடித்தவர்கள், அந்த பிசாசு இருக்கிறவங்க வந்தாலே உனக்கு பைபிள் வாசிக்க முடியாது, உனக்கு ஜெபிக்க முடியாது, உன்னால பக்தியா யோசிக்க முடியாது. எதையோ பெரிய பெரிய யோசனையை கொடுத்து ஏதோ பெருசா நீ தான் நல்லா இருக்கிறிய, நீ தான் சூப்பரா இருக்கிறிய, உனக்கு என்ன, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உனக்கு ஒரு பிரச்சனை, இதை சொல்லி தான் கொடுப்பான் சாத்தான். ஆனா நீ ஜெபிக்கவும் முடியாது, வேதத்தை வாசிக்கவும் முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தெளிவா இருங்க. ஆண்டவர் ஏன் அங்க ஓட்ட வந்திருக்கிறான்னு சொல்லி பன்றிகளுக்குள்ளே புகுந்தன. அப்போது அந்த பன்றி கூட்டங்கள் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. ஆமென். உயர்ந்த மேட்டில கொண்டு போச்சு பாருங்க, உயர்ந்த மேட்டில இருந்து கீழே விழுந்து சாகுதுங்க, சாகுதுங்க. ஆண்டவர் ஒன்னே ஒண்ணுதான் கட்டளையிட்டார், அந்த பன்றி கூட்டங்களுக்குள்ள நான் போகணும்னு சொல்லி கட்டளையிடுங்க, நான் உங்க உத்தரவு கேட்டுக்குதுங்க. அந்த உத்தரவு அவர் கொடுக்கிறாரு. அந்த உத்தரவு கொடுத்த பிறகுதான் அந்த பன்றி கூட்டங்களுக்குள்ள போகுது. அப்ப அந்த பன்றியை வச்சிட்டு இருந்தவங்க என்ன கெதியாயிருப்பாங்க? அந்த அற்புதத்தை பார்த்தவங்க அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க?
அவ்வளோ பன்றிகளை அவங்க அவங்க வீட்டில் வச்சிருக்கிறாங்கனாக்கா, அந்த அவ்வளோ பண்ணியும் போய் அவ்வளோ பன்றிகளும் போய் செத்துருச்சே, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? மாண்டு போயின, மாண்டு போயின. கொஞ்சமாச்சும் யோசிக்கலாமா நம்போ? ஆண்டவரே, இது எங்க எப்படி இருக்கும் ஆண்டவரே? நீங்க அப்படியே விட்டீங்கன்னாக்கா, எங்கேயோ கொண்டு போயிட்டு உங்களை கீழே தள்ளி அடிப்படை வச்சு உங்களை ஒரு சமாதானத்தை இழந்து சண்டை வர வச்சு வீட்டில் உங்களை எதனா ஒன்று பண்ணிட்டே இருக்கும். இதான் பிசாசுடைய வேலை. ஓகேவா? அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். பாருங்க, அதை மேய்ச்சவங்க, பன்றிகளை மேய்ச்சவங்க சுவிசேஷ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பன்றி வேலையை விட்டாங்க. பன்றி வைக்கிற மேலையை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க? இது மாதிரி ஒருத்தர் வந்தாரு, பன்றிகளுக்குள்ள கட்டளை இட்டாரு, அந்த பிசாசெல்லாம் பன்றிகளுக்குள்ள போயிடுச்சு, அந்த பன்றிகள் போய் எல்லாம் மாண்டு போயின, செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு, நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லாவே தெரியும். பிசாசு வீட்டுல இருக்கிறதுக்கும் வீட்டுல இல்லாம இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். சொல்லுவீங்கல்ல, என்ன பண்றதுனே தெரியல பாஸ்டர், ஒண்ணுமே புரியல பாஸ்டர், நானும் ரொம்ப ஜோமணி பண்ணிட்டேன் பாஸ்டர். என்னைக்குன்னா அந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்களா? எப்பனா கண்டுபிடிச்சிங்களா? யார் வந்துட்டு போனா, எதுக்கு வந்தாங்க, என்ன பண்ணிட்டு போனாங்க? அவங்க ஒன்றும் உனக்கு மந்திர கதிரெல்லாம் வைக்க வேணாம். அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை உங்ககிட்ட விட்டுட்டு போனாலே போதும். உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் புண்டுக்கும். உங்க வீட்டுக்குள்ள விட்டாலே போதும், அவங்க வந்தாலே போதும். நல்லா யோசிங்க. எல்லாத்தையுமே நான் ஜெயிச்சிட்டேன், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, எனக்குள்ள அவர் இருக்கிறாரு, இவர் இருக்கிறாரு, ஏன் வீட்டுக்குள்ள பின்ன குழப்பம் வருது, ஏன் வீட்டுக்குள்ள சண்டை வருது, ஏன் வீட்டுக்குள்ள வேண்டாத பிரச்சனைகள் வருது? ஏன்னாக்கா இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், உள்ள என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். யார் வீட்டுக்குள்ள வந்தா, எப்படி வந்தாங்க, எந்த எண்ணத்தோடு வந்தாங்க, என்ன வச்சுட்டு போயிருக்கிறாங்க? அவங்க ஏதோ வாங்கிட்டு வந்தாங்களோ வாங்கிட்டு வரலையோ, ஆக மொத்தத்தில் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை உங்க வீட்டுக்குள்ள விட்டுட்டு போனாங்களா இல்லையா? விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. பரவாயில்ல பாஸ்டர், அவங்க வந்துட்டு போனா போட்டோம், பரவாயில்ல. அப்போ நான் என்ன சொல்றேன், பரவாயில்ல, பிரச்சனையோட இருந்தா இருந்துக்கிட்டு போட்டோம், அப்படியே இருந்துக்கோ பிரச்சனையோடவே. நல்லா இருக்குதுல்ல, இதுவும் நல்லா இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னைக்கு நம்ம விரட்டுறோமா அது ஓடும். என்னைக்கு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நம்ம கேட்கிறோமோ அது ஓடும். நம்ம ஓட்டாத வரைக்கும் அது போவாது. நம்ம அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம பார்க்கறதே கிடையாது. தயவு செய்து சொல்றேன், உங்க எண்ணங்களை நீங்க மாத்தியே ஆகணும். அப்போது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆமென். அதான் ஆண்டவர் என்னைக்குமே ஒரு எண்டிங்ல தான் முடிப்பார். ஒரு பீஸ்ஃபுல் எண்டு, ஒரு ஒரு நல்ல ஒரு சமாதானமான எண்டு, ஒரு சமாதானமான முடிவு தான் வரும். ஆண்டவருடைய பாதத்தருக நீ உட்கார்ந்தாதான் விடுதலை. ஆண்டவருடைய பாதத்தருக நீ உட்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ உட்காந்துட்டு ஆண்டவரை தெரியாதவங்கள பிடிச்சி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தீனாக்கா அது போவாது. போவாது. ஒண்ணு நீ மாறு, இல்லைன்னா வந்திருக்கிறவங்கள மாத்து. ரெண்டுத்துல ஒண்ணு செய். நீ ரெண்டுமே செய்ய மாட்டியா, மீசைக்கும் ஆசை கூழுக்கும் ஆசையா? ரெண்டுமே நான் வச்சுக்கிறேன். நான் ஜபமும் பண்ணிப்பேன், ஆண்டவரை தெரியாதவங்களும் என்னை சுத்திலும் இருப்பாங்க. அவங்க என்னையா வணங்கிட்டு வராங்க, என்ன சொல்லிக்கிட்டு வராங்க, அவங்க அவங்க ஒரு நிமிஷம் அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்களா? இயேசுவின் வசனம் அவங்களுக்குள்ள இருக்குதா? அவங்க ஜெபிக்கிறாங்களா? அவங்க இயேசு என்று கூப்பிடுகிறார்களா? ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்மளுக்கு நினைப்போயோ, நான் வானத்துக்கும் பூமிக்கும் பெருசா நான் ஜெபம் பண்றேனே, அது எப்படி என் வீட்டுக்குள்ள வரும்? என் வீட்டுக்குள்ள அப்ப பிரச்சனை நடக்குது, ஏன் வீட்டுக்குள்ள கலட்டா நடக்குது, ஏன் வீட்டுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்குது, ஏன் ஒன்றும் புரியல, ஏன் வெறுப்பா இருக்குது? எங்கேயோ ஒரு குறைவு, ஜப குறைவுகள். எங்கேயோ ஒரு குறைவு, ஆண்டவரை தேடாத குறைவுகள். எங்கேயோ ஒரு குறைவு. நான் தான் சொல்றேனே, ஒண்ணு நீ மாறு, இல்லைன்னா அவங்கள மாத்து. அவங்க வழியில நீ ஜோடி போட்டுன்னு போனீனாக்கா கண்டிப்பா இத்தனையும் உன வீட்டுக்குள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கும். சம்பவித்ததை கண்டு விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே புத்தி தெளிங்கிறதை கண்டு பயந்தார்கள். அவனுக்கு புத்தி தெளிஞ்சிருக்கிறத கண்டு பயப்படுறாங்க எல்லாரும் பார்த்து. இவ்வளவு பெரிய கதை ஆண்டவர் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு.
ரொம்ப சூப்பரா இருக்குதுல்ல, ரொம்ப சூப்பர். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அதை கேட்டதெல்லாம் அறிவிக்கிறாங்க, எல்லாரும் அறிவிக்கிறாங்க. இப்படி இருந்தாங்க, இப்படி மாறிட்டாங்க. நான் கேட்கிறேன், உன் கூட பழகுறவங்க, உன் கூட பேசுறவங்க இப்படி இருந்தாங்க, இப்படி மாறிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்களா? அவங்க சொல்றாங்களா? இல்ல உலகம் சொல்லுதா? சமுதாயம் சொல்லுதா? இப்படி இருந்தாங்க, இப்படி மாறிட்டாங்க சொல்லுதா? அப்ப நம்ம என்ன வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நான் வந்துட்டப்பா ஆலயத்துக்கு, என்ன ஆண்டவர் ஆசீர்வச்சிருவார்ப்பா, இதுக்கு மேல எனக்கு என்னப்பா, எனக்கு ஒன்னும் குறை இல்லப்பா, நான் வந்துட்டேன்பா சர்ச்சுக்கு, என்ன ஒன்னும் தொடாதுப்பா. குழந்தை அலறுது பாஸ்டர், திடீர்னு. ஏன் அலறா? பின்ன அலறாம இருக்காம என்ன பண்ணும் குழந்தை? குதிக்குது பாஸ்டர், ஒரு மாதிரி பயப்படுது பாஸ்டர் குழந்தை. ஏன் பயப்படுது? அதை அலற விட்டா தானே நீ அலறுவ. அல்ல யோசிங்க, ஒரு இடத்துல யோசிங்க. ஹலோ, ஆண்டுடைய வார்த்தைனா ஆண்டுடைய வார்த்தை தான். ஆண்டவர் இந்தாம்மா அமிர்தாஞ்சன் கொடுத்துட்டு போறேன், தைலம் பூசிக்க கொஞ்சம், இந்தாம்மா கொஞ்சம் டானிக் கொடுக்குறேன், நீ குடிச்சிக்கோ, இது சரியாயிடும் சொல்லுகிற தேவனே கிடையாது. நோ நோ. ஆண்டுடைய பிள்ளையா மட்டும் நின்று பாருங்க. எங்கிருந்து வந்தாலும், எப்படி இருந்து வந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்து வந்தாலும் உன்னை எடுத்து உபயோகப்படுத்துவார். எப்படி இருந்து வந்தாலும். ஆனா நீ தாளம் போட்டுக்கின்னு உலகத்துக்கும் உனக்கும் சேர்ந்துக்கின்னு தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேனாக்கா, அவங்க இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களும் வேணும், அவங்களும் வேணும், இயேசுவும் வேணும், யாருமே வேணாமா. அதெல்லாம் செல்லாது ஆண்டவர்கிட்ட. இவங்களும் வேணும், அவங்களும் வேணும், எல்லாரும் வேணும், இயேசுவும் வேணும். ஹலோ, அந்த மாதிரிலாம் ஆண்டவர் என்னைக்குமே வேலை செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. அவர் பொசசிவ் காட். நான் தான் சொல்றேன், எப்பவுமே நான் மட்டும்தான், என்ன மட்டும் தான் பேச முடியும், என்ன மட்டும் தான் நீ அறிவிக்க முடியும், என்கிட்ட மட்டும் தான். ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்று பாருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க, ஆண்டவரே இவ்வளவு வெயில் அடிக்குதுதான், இவ்வளவு வெறுப்பா இருக்குதுதான், ஆனா நீங்க தான் எனக்கு வேணும், நீங்க தான் எனக்கு வேணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க கிட்ட ஆண்டவர் வீணான ஆட்களை கொண்டு வரவே மாட்டார். நோ, கொண்டு வரவே மாட்டாரு. அவங்க பயப்படுவாங்க, பயப்படுவாங்க, பேசுறதுக்கு கூட பயப்படுவாங்க ஜெபிக்கிறவங்க கிட்ட. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையை தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அப்புறம் அதை அப்படியே வாசிச்சுட்டு போனாலே நிறைய காரியங்கள் நடைபெறுகிறது. அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடியே அவர் படவிலே ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உனக்கு வீட்டுக்கு திரும்பி போய் தேவனுக்கு உனக்கு செய்தவைகள் எல்லாவற்றையும் அறிவி என்று சொல்லி அவனை விட்டு விட்டார். அந்தபடி அவன் போய் இயேசுக்கு தன் செய்திகள் பட்டணத்திலே எங்கும் பிரசித்தப்படுத்தினான். நல்லா கேட்டுக்கங்க, இந்த இடத்துல அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயந்துட்டாங்க, அந்த ஆளை பார்த்துட்டு பயந்துட்டாங்க. இவனுக்கு எப்படி சுகம் கிடைச்சது, இவன் எப்படி நல்லானா, இவனுக்கு எப்படி பிசாசுகள் போனது, நல்லா கேட்டுக்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவங்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த பிசாசு நீங்கின மனுஷன் ஆண்டவரோடு கூட நான் போனோம், ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டான். கர்த்தர் சொல்ற, நீ போ, உன் இடத்துல போய் ஊழியம் செய். சோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். பிசாசுக்கு என்னென்ன வியாதியெல்லாம் கொண்டு வர முடியும் இம்மீடியட்டா தெரியுமா? என்ன வியாதி கொண்டு வர முடியும்? பயங்கர தலைவலி பாஸ்டர், ஒரே பிபி ஐயா ஆயிடுச்சு பாஸ். ரொம்ப ஈஸி இதெல்லாம் பிசாசுக்கு கொண்டு வரதுக்கு. ஒண்ணுமே இருக்காது, ஜோரமா அடிக்குது பாஸ்டர், மூக்குல ஊத்துது பாஸ்டர், ஈஸியா அதை வச்சுக்கிட்டு சாக்கு போக்கு, ஒரே ஜோரம், ஒரே ஹாஸ்பிட்டல், ஒரே இது அது எல்லாத்தையும் சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எல்லாரும் கூட சேர்ந்துக்கிட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு பரவாயில்ல எல்லாரும் வேணும், எல்லாரும் ஜெபிக்கிறவங்க கூட நின்று பாருங்க. உங்க ஜெப வாழ்க்கையை உயர்த்தி வைங்க, ஆண்டவருக்காக நின்று பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்களோடு கூட எச்சரிக்கை கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்துக்கு நன்றி அப்பா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.